இதெல்லாம் வந்து பேப்பரில் தான் இருக்குது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 125 நாள் வேலை வாய்ப்பை நீங்கள் 150 நாள் கொடுக்கறது பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்றையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்திச்சு அதை செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பாருன்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாம் மக்களுக்கு வேலை கிடைத்தால் போதும். காரணம், எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த நதியும் ஓடவில்லை, எந்த நதியும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கிறது. மழை பொழிவு ரொம்ப குறைந்து எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் 86% பெண்கள் இதை நம்பித்தான் இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலையை ஆரம்பிச்சாச்சுன்னா பூரா எல்லாரும் நிற்பாங்க, பதிவு செய்வாங்க, வேலைக்கு வரணும்பாங்க. பெண்கள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், அதே மாதிரி ஆண்களும் வருவார்கள். 10 தோட்டம் இருக்கும், ஒரு தோட்டத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 100 நாள் வேலையில் காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக. எத்தனையோ விவசாயிகள் பெரிய தோட்டங்கள் வைத்திருக்கின்றவர்கள் 100 நாள் வேலைக்கு வருவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் தான் வரும். அந்த அளவிற்கு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, வேற எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த வேலை ஒன்றையே நம்பி இருக்கின்ற பெண்கள் 87% இருக்காங்க. பெண்கள்லாம் பூரா தான் நம்பியிருக்காங்க.
நீங்கள் 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் இதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. 100 நாள் வேலை கொடுப்பது என்றாலே 25,000 கோடி, கண்டிப்பாக 20,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் சொல்லி அடுத்ததாக கிராமப்புற சாலை திட்டத்திற்கு வருகிறேன்.